என்னென்னா, பறக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சுவாமி? உடம்பு எடுக்காமல் இருக்கிறதுக்கு உபாயம் இருக்கா? அதுதான். அதனால தான் பிறவி வேண்டாம் பிறவி வேண்டாங்கிறது. ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. எனக்கு என்னது பிறவாமை வேண்டும். திருவள்ளுவரே சொல்கிறார், ரொம்ப அழகான குறள். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். இந்த குறளை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஆழமாக இருக்குது இந்த குறள். இது அவாறுத்தல்ல வருகிறது இந்த குறள். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. நீ பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தால் மறு ஜென்மா வேண்டான்னு பிரார்த்தனை பண்ணுங்கிறார். வேண்டுங்கால் பிறவாமை வேண்டும். நீ பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தால் கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னா, எனக்கு புனர்ஜென்மா வேண்டாம், மறுபடியும் சரீரம் வேண்டாம். ஏன்னா சரீரம் எடுத்தால் சுகதுக்கத்தை அனுபவிச்சே ஆகணும். வெறும் கேவல சுகம் கிடைக்காது. துக்க மிஸ்ரித சுகந்தான் கிடைக்கும், சாதிசய சுகந்தான் கிடைக்கும், பந்தக சுகந்தான் கிடைக்குமே தவிர பூர்ண சுகம், கம்ப்ளீட் மேன்லாம் சொல்கிறான் பாருங்க, அதெல்லாம் நடக்காது, சும்மா கதை. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. அது சொல்கிறார். சரி, அந்த பிறவாமை எப்படி வரும் அப்படின்னு கேட்டார். பிறக்காமல் இருக்கிற நிலைமை கிடைக்குமா அப்படின்னா அது சொல்கிறார், நீ எதையும் வேண்டாமல் இருந்தியானா பிறவாமை வராது, பிறப்பு வராதுங்கிறார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்ற அதுன்னு அர்த்தம். அந்த பிறவாத நிலை என்பது வேண்டாமை வேண்ட வரும். அதனால தான் தெய்வ புலவர் திருவள்ளுவர் வேண்டாமை வேண்ட பிறவாமை வரும். வேண்டாமை வேண்டான்னு அர்த்தம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், அவா என்ப எவ்வுயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து, ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆகையினால என்னதுன்னா, பிரஜஹாதி யதா காமான் விகாய காமான் எஸ் சர்வான் ஆப்த காமஸ்ய காஸ்பிருஹா. எல்லாம் வள்ளுவர் அப்படியே எல்லாத்தையும் போட்டு கேப்சூலில் கொடுத்துட்டார் திருவள்ளுவர். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். இதை ஜபமே பண்ணணும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.